அனைவருக்கும் வணக்கம். Respected Honorable Minister of Sports, Public Work Department and Highways, Thiru Adav Arjuna, Honorable Speaker, Thiru J.C.D. Prabhakaran Sir, Honorable Minister of Education, Thiru Raj Mohan, Mr. P. Stephen Balasamy, General Secretary, Mr. D.V. Sundar, former Vice President, Sri S. P.R. Venkat Ramaraja, Chairman Ramco Group, Dr. M. Manikam, Chairman Sakti Group, Sri Manuel Aran, India's first Arjuna Awardee, former Secretary, All India Chess Federation, Srimati Vita Dani, Chairperson, Ultimate Table Tennis, and the President of Tamil Nadu Olympic Association, Dr. Aishwari K. Ganeshan Sir, and Mr. A. Vidyasagar, Home Secretary, Honorary Secretary, Tamil Nadu Table Tennis Association, and Mr. Srinivasan, Treasurer, and my old parent and current Vice Chancellor of Satyabama University, Ms. Sheila Rani. Very good evening to all of you. So, நிறைய நேரம் நான் எடுக்க விரும்பல, because already it's a long day for all of you, for all of us. இங்கே 2-3 விஷயம் மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் எனக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா, ராஜ்மோகன் சார் சொன்னார், அப்புறம் ஆங்கர் சொன்னாங்க. ஆனால் ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க. என்னோடய ஆர்ஜினே வந்து நான் ஒரு பேஸ்கெட்பால் பிளேயர், ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். நான் more than the educationist, more than what I'm holding the position of the portfolio of the government of Tamil Nadu, I enjoy sports. Why? Because it taught me a lot. நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். Very few things I want to share. Because born from a very middle class family நான். Very middle class family in Pondicherry. You know, the French colony. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஊர் கம்பேர்ட் டு தமிழ்நாடு. We have a lot of French and British people over there. ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ், இன்றைக்கும் இந்தியாவில் வந்து ஒரு ரிலீஜனாக கொண்டாடப்படுறது கிரிக்கெட் மட்டும்தானா, அன்றைக்கும் அதே தான். வே பேக் த ரிலீஜன் கிரிக்கெட் மட்டும்தான் அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் அப்போது ஒருத்தர் ஒரு பேஸ்கெட் பால் கொடுத்தார், இந்த ஃபாரினர். ப்ளே வித் திஸ் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார், எனக்கும் என் பிரதருக்கும். ஸோ எங்களுக்கு ஒன்றும் தெரியல, அதை எப்படி விளையாடணும், எப்படி இது பர்சீவ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. வி ஸ்டார்டட் லேர்னிங், இது எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வி ட்ராவல் டு ஆரோவில். ஸோ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். அங்கே போய் அங்கே ஃபாரினர்ஸ் விளையாடுறதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவோம். இப்போ இருக்கிற கோச்சிங் டெக்னிக்ஸ் இருக்குது, உங்களுக்கு யூடியூப்ஸ் இருக்குது, அசோசியேஷன் இருக்குது. அதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், மென்டரிங் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு அங்கே கிடையாது அந்த காலத்தில். ஸோ அங்கே நாங்கள் போய் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணி அங்கே போய் நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு, அங்கேருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு திருப்பி கிரவுண்டுக்கு வந்தால் விளையாடுறதுக்கு உங்களுக்கு ப்ராப்பர் கிட்ஸ் இருக்கணும், ஷூஸ் இருக்கணும், ஜெர்சிஸ் இருக்கணும். யாரோ ஒரு ஃபாரினர்ஸ் போட்டிருக்கிற ஷூவை மட்டும் நாங்கள் பார்ப்போம். ஒரு நைக் ஷூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னொரு டிக் போட்டிருக்கு. டிக்கு நைக்குன்னு தெரியாது, ஒரு டிக் போட்டிருக்கு. என்னடா ஒரு டிக் போட்டிருக்குன்னு தான் பேசிக்கிட்டு இருப்போம். நான் வந்து பார்த்துட்ருப்போம் அதை. அப்போது வந்து எனக்கு வந்து வீட்டில் இப்போ நினைக்கிற மாதிரி தான், இப்போ குழந்தைங்க இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, உங்கள்கிட்ட சொன்னது தான் எங்கள்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. படி, விளையாடாத, படி, விளையாடாத, படிப்பு மட்டும்தான் உனக்கு சோறு போடும், இப்படியே சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பை பிளட்டான்னு தெரில, நிறைய விஷயங்கள் நான் பார்த்து வெளிப்படையாக நிறைய சந்தித்ததுனால தெரியல, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நான் தன்மானம், அது எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண ஆள் இல்லை, பண்ணவே மாட்டேன். அது எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும். வீட்டில் மட்டும் விட்ருவோமா என்ன, வீட்லேயும் விட தயாராக இல்லை. அம்மாட்ட கேட்குறது, அப்பாட்ட கேட்குறது. சரி, அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல, we have to satisfy them. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு தெரியாமல். ஆனால் என்னோடய பேஷன் வந்து பேஸ்கெட் பாலாக மாறிடுச்சு அப்போ சின்ன வயசில். அப்போ அதையும் பர்சீவ் பண்ணணும், என்னோடய வேல்யூஸும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறேன், எங்கெங்கே டோர்னமெண்ட் நடக்குதோ, பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் சரி, கொக்கோ டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் சரி, கபடி டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் சரி,
எல்லா இடத்துலையும் போய் வாலண்டியரிங் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. அப்போ அந்த பேர் அப்போல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் போய் வேலை பார்ப்பேன். கிரவுண்டை ஸ்வீப் பண்ணுவேன், கூட்டுவேன், பெருக்குவேன், டியூப்லைட் கட்டியிருக்கேன், ரஸ்னா பாக்கெட் போட்டிருக்கேன், லாட்ஜிங்லேருந்து பிளேயர்ஸை ஆட்டோவில் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். எல்லா வேலையும் பார்ப்போம். ஒரு 6 நாள் வேலை செஞ்சோம்னா 20 ரூபா கொடுப்பாங்க. 20 ரூபா பத்தாது. அதனால் எங்கே அதர் ஈவெண்ட் கபடி அங்கெல்லாம் போய் ஒரு சைஸபிள் ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுவேன். ஒரு 120 ரூபா இல்லை ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஷூ வாங்குவோம், கிட்டு எல்லாத்தையும் நாங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லையா, எப்படி இதெல்லாம் வந்துச்சு, உன்னை படிக்க தான் நான் படிக்க சொன்னேன், நீ எங்கேருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்த, வேறு ஏதோ பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்கக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் விளையாண்ட பாஸ்கெட்பால் கிரவுண்ட் பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்து மேலே என்னோடய லேஸ், அந்த ஷூவோட லேஸ் எடுத்து கிளை மேலே கட்டிட்டு நான் விளையாண்டு முடிச்ச ஜெர்சியை துவைச்சி அங்கே காய போட்டுட்டு போயிடுவேன். இதையே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாளாக. ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டில் ஃபேமிலி தான் நிறைய பேர் இருக்காங்களே, ஸ்பைஸ்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்பை அங்கங்கே வச்சுருப்பாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி, சித்தப்பா, பெரியப்பா, அந்த போர்வையில் இருக்கிறவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சிட்றாங்க. இவன் ஏதோ பண்ணுறான், எங்கேயோ போகிறான், எங்கேயோ வரான், அப்பாட்ட போய் சொல்லிவிடுவாங்க. அப்போ அவரும் கண்டுபிடிச்சி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கேட்குறாரு, இது என்னடா பண்ணுற, வரது லேட்டு, மார்க்ஸும் கம்மியாகிட்டுருக்கு, நான் கேள்விப்பட்டேன் எங்கேயோ வேலை பார்க்குறேன்றாங்க, அப்படின்னா உனக்கு கஷ்டம் கொடுத்தோன்னு சொல்ல பார்த்து, இல்லை அது மாதிரி பாஸ்கெட்பாலுக்கோசரம் ஸ்போர்ட்ஸ் பர்சியூ பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, ஆனால் நான் இப்போ என்னையே நான் பார்த்துக்கூட கட்டாயத்தில் இருக்கிறேன், அதனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல பார்த்து ஐ மேட் தெம் ரியலைஸ் வாட் ரியலி இஸ் நீடட் ஃபார் அ ஸ்டூடெண்ட் லைக் மீ, அ சன் லைக் மீ. ஆனால் அந்த கஷ்டங்கள்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் ராஜ்மோகன் சொன்ன மாதிரி, ஹானரபிள் மினிஸ்டர் சொன்னாங்க மாதிரி, இன்றைக்கி சப்போர்ட் சிஸ்டம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீயாக விட்றாங்க. முதல்ல அன்றைக்கி குழந்தைங்க 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க இருப்பாங்க, இன்றைக்கி ஒரே குழந்தைங்க தான், 1 சைல்டு வீட்டில், நியூக்ளியர் ஃபேமிலி வேறு. புள்ள எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, டக் சிக் சிக்குன்னு வாங்கி கொடுத்துருவாங்க. எங்களுக்கு அப்போ கிடையாது, உத தான், சாப்பாடு இன்னும் ஷேர் பண்ணிக்க, அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு பாப்கார்னில் 2 பாப்கார்ன், ஒரு ஐஸ்கிரீம் 2 ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்குற அப்படி ஒரு பேஷனேட், கம்பேஷனேட், லவ்விங், வாட் எவர் இட் இஸ் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதோட முக்கியமாக கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. இந்த சப்போர்ட் சிஸ்டம் நிறைய இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஷைன் பண்ணுறது நான் சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸி. நாங்கள் அந்த சுச்சுவேஷன்லேயே கடந்து இங்கே வந்துட்டோம். எதுவுமே சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல், எந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் நாங்களே பை ஓனாக தேடி கண்டுபிடிச்சி இது எப்படி விளையாடுறது, எப்படி பர்சியூ பண்ணுறது வந்துட்டப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணணும், அதோட சிறப்பாக பண்ணணும். இப்போ என்னை ஃபெலிசிட்டேஷன் பண்ண இங்கே இன்வைட் பண்ண செஸ் அசோசியேஷனுக்கும் டிடி அசோசியேஷனுக்கும் இவ்வளோ வருஷம் வில்சன்றவன் எங்கே இருந்தானே தெரில. ஆனால் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணி ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு மினிஸ்டர் ஆன பிறகு, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் அவர்கள் எனக்கு அறிமுகம் கொடுத்த பிறகு இன்றைக்கி ஒரு 20,000 பேர், 30,000 பேர் நான் படிக்க வச்சுருக்குறோம். சொன்ன மாதிரி எஜுகேஷனிஸ்ட் அந்த ஒரு டைட்டில் தான் இருக்குது. பட் அதுக்கு நிறைய மெனக்கெடு இருக்கும். ஒரு 3,000 பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நம்ம காலேஜில் அட்மிஷன் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி கரண்ட் இந்தியன் பாஸ்கெட்பால் பிளேயர் மோயின் பேக் என் ஸ்டூடெண்ட்டு தான். அவர் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு ரா ஹேண்டாக கொண்டு வந்தோம். இன்றைக்கி கரண்ட் இந்தியன் பேங்க் பிளேயர், இந்தியன் நேஷ்னல் கேப்டன் அவர். ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து எனக்கு ஒரு ஃபெலிசிட்டேஷன் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ரொம்ப எனக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ அசோசியேஷன். இது மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அதோட என்னோடய சகோதரர் திரு ஆதவர்ஜுனா அவர்கள், அவரை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் ஒரு பாஸ்கெட்பால் பிளேயர், நானும் ஒரு பாஸ்கெட்பால் பிளேயர். அவர் ஆப்போனண்ட்டாக விளையாண்டுருக்கார், நானும் ஆப்போனண்ட்டாக விளையாண்டுருக்கேன். அவருக்கு இதுக்கு நாங்கள் 2 பேரும் ஆப்போனண்ட் டீமில் 2 பேரும் ஒரே இதில் நாமக்கல்லில் ஒரு கிளப் டோர்னமெண்ட்டில் விளையாண்டுருக்கோம். ஏன்னா பாஸ்கெட்பால் வந்து ஒரு பாடி கான்டாக்ட் கேம் இல்லையா. செஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மைண்ட் கேம், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேம். செஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவுக்கு தமிழ்நாடு தான். தேங்க்ஸ் டு த அசோசியேஷன், தேங்க்ஸ் டு த மோஸ்ட் ஃபேமஸ் பீப்புள் ஹியர், மிஸ்டர் விஸ்வநாதன். 34 கிராண்ட் மாஸ்டர்ஸ் உருவாக்கின அசோசியேஷன் இது. 35 if I'm not wrong. ஹியூஜ். பிரகநந்தா இங்கேருந்து வந்திருக்கார், குகேஷ் இங்கேருந்து வந்திருக்கார், அவங்களோட சிப்ளிங்ஸ் இங்கேருந்து வந்திருக்காருன்னு நினைக்க பார்த்து சச் அ ஹானர்.
அதே மாதிரி நானும் அவருக்கும் ரொம்ப ஒரு ரேப்போ இருக்குது எங்கள் ரெண்டு பேரும் அப்போனண்ட்டாக விளாண்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரே கேபினெட்டில் இருக்கிறோம், ஒரே பார்ட்டியில் இருக்கிறோம். பாஸ்கெட் பாலில் அஃபென்ஸ் இருக்குது, டிஃபென்ஸ் இருக்குது. அஃபென்ஸும் போகணும், டிஃபென்ஸும் ஆடணும். நான் ரெண்டுத்தையும் சமாளிச்சிருவேன். அஃபென்ஸும் ஆடுவேன், டிஃபென்ஸும் ஆடுவேன். ஆனால் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எப்போதும் அஃபென்ஸ் தான். எல்லா பேசினாலும் அஃபென்ஸ் தான் கொடுப்பார். அவருக்கு டிஃபென்ஸே தெரியாது. அவர் அஃபென்ஸ் பிளேயர் தான். இன்றைக்கி தான் நினைக்கிறீங்க நீங்கள் பொலிட்டிக்கலில் அவரெல்லாம் அஃபென்ஸாக பேசிகிட்டு இருக்காருன்னு. எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவருக்கு எனக்கு தெரியும், ஒரு 12 வருஷமாக தெரியும். 12 வருஷமாக பால் கொடுத்தா ஃப்ரண்ட்டில் கோர்ட்டில் போய் பால் போட தான் செய்வார். அதே மாதிரி தான் இன்றைக்கி யார் இந்த மைக் அடித்தா போதும் என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஸோ அது மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் என்ற பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் நீட் ஆஃப் த ஹவர் ஃபார் தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு பெரிய பொறுப்பு இன்றைக்கி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவர் சூப்பராக பண்ணுவார். அதுக்கு காரணம் ஐ ஹவ் சீன் இஸ் ப்ரொஃபைல் ஃபார் த பாஸ்ட். நிறைய டிசிக்னேஷன் ஆல்ரெடி இஸ் ஹோல்டிங் அலாங் வித் திஸ் போர்ட்ஃபோலியோ. லைக் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. தமிழ்நாடு பாஸ்கெட்பால் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஒலிம்பிக் அசோசியேஷன் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறாரு. இந்த பொசிஷன்லாம் அவர் ஹோல்ட் பண்ண டேர்மில் இப்போயும் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவர் கூட நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணதுனால அவர் நான் பார்த்துருக்கேன். மெரிட் பேஸ்டு மட்டும் தான் அவர் செலெக்ஷன் கொடுப்பார். எந்த இன்ஃப்ளூன்ஸே இருக்காது. எவ்வளோ பெரிய லெட்டர் நீங்கள் கொண்டு வந்தாலும் சரி, யார்கிட்டேருந்து கொண்டு வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அதை அப்படியே ரெண்டாக டேர் பண்ணி பிடிச்சிட்டு போய் வேலையை பாருண்டுவார். அங்கே கரப்ஷனே இருக்காது. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கரெக்டான ஆளுகளை கரெக்டாக உட்கார வச்சுருக்காங்க. நோ கரப்ஷன். He is reading everybody quite well, the chief minister. He knows what can be expected from such personality. So I am very confident. He has created huge players, huge infrastructure across Tamil Nadu. In particular, our facility one is in ECR, very good facility. In international level of facility irukku. Kandipa if you have chance, you have to visit that. Not only for basketball, and he is planning very big things for entire sports in Tamil Nadu. That's going to happen for sure. You be rest assured that it is going to happen in a very short time. The last thing which I want to say to all of you is, see now ஒரு எங்களால் முடிஞ்சதுன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். நான் வெரி புவர் பேக்ரவுண்டில் வந்த ஆட்கள் நாங்கள்லாம். எங்களால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுது படிப்பையும் ஸ்போர்ட்ஸையும். நீங்கள் ஒரே ஸ்டாண்டில் இருந்துடாதீங்க, பேலன்ஸ் பண்ண கற்றுங்க படிப்பையும் ஸ்போர்ட்ஸையும். இப்போ நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்குறோம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் பார்த்தோம். பப்ஜி விளையாண்டுட்டு இருந்த ஒரு பையன்ட்ட ஒரு ஃபோனை பிடிக்கிட்டதுனால அவங்களோட ஃபேமிலியை அட்டாக் பண்ணி ஹர்ட் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம், நியூஸில் படிச்சிருக்கோம். இதெல்லாம் கேட்க பார்த்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் this government will definitely support sports to a huge extent to all the fraternity, not just sets. எல்லா fraternity ஹெல்ப் பண்ணுவாங்க, பெனிஃபிட் ஆக போகிறீங்க. Before I end up, I want to say a proverb: when wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. So character is very important, my dear friends. Hold a character tight. God bless you. Peace to you all. Nandri, vanakkam. Thank you.